நான் உங்களை ஹோம் பை அட்வைசர் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் வீடு கட்ட எவ்வளவு செலவு ஆகும்? ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும், பேஸ்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ செலவாகும், ரூஃப் வரைக்கும் எவ்வளோ செலவாகும், மொத்தமாக கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், அது தவிர காம்பவுண்ட் வால் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும், போர் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும், சம்பு போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு இபி கனெக்ஷன் எடுக்கிறது சிங்கிள் பேஸாக இருந்தால் எவ்வளோ செலவாகும், 3 பேஸாக இருந்தால் எவ்வளோ செலவாகும், ஒரு செப்டி டேங்க் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும், இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டும்போது நல்ல மெட்டீரியலை எப்படி செலக்ட் பண்ணுறது, வீடு கட்டுற போது கவனிக்க வேண்டிய முக்கியமான டிப்ஸ், அதையும் இந்த வீடியோலேயே சேர்த்து பார்த்துடலாம் வாங்க. முதல் கேள்வி, பேஸ்மெண்ட் வரைக்கும் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? பொதுவாக ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் கட்டுறதுக்கு 500 ரூபா ஆகும். 500 ரூபான்றது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ரேட்டு. இது கொஞ்சம் குறையவும் செய்யலாம், கூடவும் செய்யலாம். இதுக்கு வந்து நீங்கள் கட்ட போகிற அளவு எவ்வளோ பெரிய வீடு கட்ட போகிறீங்கன்றதை பொறுத்தும் இது கூடுதவோ குறையவோ ஆகும். இன்னொன்று, நீங்கள் பேஸ்மெண்ட் வரைக்கும் பண்ணுறது ஒரே ஸ்ட்ரிச்சாக பண்ணுறீங்களா? ஒரே ஸ்ட்ரிச்சாக பண்ணுறதுனா உங்களுக்கு நீங்கள் கட்டுற இடத்துக்கு பக்கத்தில் காலி இடம் இருந்துச்சுன்னா ஒரே ஸ்ட்ரிச்சாக பண்ண முடியும். வீடு கட்டுறதுக்கு பக்கத்தில் இடமே இல்லைன்னா நீங்கள் 2 ஸ்ட்ரிச்சாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா செலவு கூடுதலாக ஆகும். மேபி 500 ரூபா தாண்டி கூட ஆகலாம் நீங்கள் 2 ஸ்ட்ரிச்சாக பண்ணும்போது. ஆனால் நீங்கள் ஒரே ஸ்ட்ரிச்சாக பண்ணும்போது 500 ரூபாயை விட கம்மியாக கூட ஆகலாம். அதனால் இந்த சில ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். முக்கியமாக இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வீடு கட்டுறீங்க, எத்தனை ஃப்ளோர் கட்ட போகிறீங்கன்றதை பொறுத்து பேஸ்மெண்ட்டுடைய அளவு மாறும். பொதுவாக இது நான் சொல்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு G+1 அல்லது G+2 இந்த மாதிரி கட்டுறவங்களுக்கு இந்த அமௌண்ட் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து ரூஃப் வரைக்கும் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு ரூஃப் வரைக்கும் போடுறதுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 950 1000 ருபீஸ் வரைக்கும் ஆகும். ஓகே, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 950 1000 வரைக்கும் பேஸ்மெண்ட் ப்ளஸ் ரூஃப் வரைக்கும் இருக்கிற மொத்த வேலைக்கு ஆகிற செலவு. மொத்தமாக கட்டி முடிக்கிறதுக்கு பிரிக் ஒர்க், பிளாஸ்டரிங், பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், டோர்ஸ், விண்டோஸ், ஃப்ளோரிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 ருபீஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த 2000 ருபீஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம கணக்கு போட்டிருக்கோம். இந்த ஸ்பெசிஃபிகேஷனை விட அதிகமாகவும் கட்டலாம், இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட கம்மியாகவும் கட்டலாம். இதை தவிர நீங்கள் கட்ட போகிற வீட்டுடைய அளவுகளை பொறுத்தும், நீங்கள் கட்ட போகிற வீட்டில் எத்தனை ஜன்னல் வைக்கிறீங்க, எத்தனை கதவு போடுறீங்கன்றதை பொறுத்தும் சின்ன மாறுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, வீடு கட்டுறதை தவிர ஒரு போர் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? போர் போடுறது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 அடி நீங்கள் போர் போடுறதா இருந்தால் ஒரு 40,000 50,000 வரைக்கும் டிஃபரன்ஸ் வச்சுக்கலாம். அதாவது ஏரியா பொறுத்தும் நீங்கள் வந்து என்ன பைப்லாம் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்தும் இந்த ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்தது, ஒரு காம்பவுண்ட் வால் போடணும். காம்பவுண்ட் வால் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? காம்பவுண்ட் வால் போடுறதுக்கு ஒரு அடிக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 அடி போடணுன்னா ஒரு அடிக்கு வந்து 1500 ரூபா நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு செப்டி டேங்க் கட்டுறதுனா எவ்வளோ செலவாகும்? செப்டி டேங்க் கட்டுறதா இருந்தால் ஒரு ஸ்கொயர் ஃபீட் அதாவது செப்டி டேங்க் வந்து லிட்டர் பேஸில் நம்ம கால்குலேட் பண்ணாங்கன்னா ஒரு 15 ரூபா நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். அடுத்தது, சம்பு கட்டுறதுனா மேபி அதுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங்லாம் பண்ணுவாங்க, அதனால் 20 ருபீஸ் to 25 ருபீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, இபி கனெக்ஷன். இபி கனெக்ஷன் வந்து ஒரு சிங்கிள் பேஸ் இபி கனெக்ஷன் வாங்குறதா இருந்தால் 15,000 20,000 ரூபா வரைக்கும் ஆகும். இது வந்து எந்த இடத்துல இபி கனெக்ஷன் வாங்க போகிறோம், அந்த என்னென்ன இபி ஃபார்மாலிட்டிஸ் படி நம்ம எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் பேஸ் பண்ணி சின்ன மாறுதல்கள் இருக்கலாம். அடுத்தது, 3 பேஸாக இருந்தால் என்ன நடக்கும்? 3 பேஸாக இருந்தால் ஒரு 35,000 40,000 ரூபா வரைக்கும் ஆகும். அடுத்து, வீடு கட்டும்போது வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் பிராண்ட், என்னென்ன பிராண்டில் எந்தெந்த பொருளாக வாங்கினா நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அது சில பிராண்ட் நல்ல பிராண்டுகள் இருக்குது, நம்மளே கூட அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். பலர் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். அதில்
முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பிராண்டை விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சிலது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா, சிமெண்ட்டு ஒரு பிராண்டு, இந்த பர்டிகுலர் பிராண்டு தான் வாங்கணும்னு சிலர் ஆசைப்படுவாங்க. அல்ட்ராடெக் தான் வாங்கணும், இல்லாட்டி கோரமண்டல் தான் வாங்கணும், இல்லாட்டி ராம்கோ தான் வாங்கணுன்ற மாதிரி சிலர் நினைக்கலாம். அது நல்ல பிராண்டு தான், இது எல்லாமே இந்த பிராண்டில் வாங்கி யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் அதில் பிராண்டை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, அந்த பிராண்ட் எக்ஸ்பிரி டேட்டுக்குள்ளே வாங்கி யூஸ் பண்ணணுன்றது தான் முக்கியமானது. ஒரு சிமெண்ட்டுடைய ஆயுள் காலம்ன்றது 90 நாட்கள் தான். அந்த சிமெண்ட்டு வந்து மேனுஃபேக்சர் ஆகி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் காங்கிரீட்டுக்கோ மார்ட்டருக்கோ நம்ம வந்து சிமெண்ட்டை யூஸ் பண்ணுற அன்னைக்கு கூடிய பீரியட் வந்து 90 நாட்களில் இது நடந்துடணும். 90 நாளில் சிமெண்ட்டை யூஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த சிமெண்ட்டுடைய கரெக்டான ஸ்ட்ரென்த்து பில்டிங்க்கு கிடைக்கும். ஆனால் 90 நாளை மீறி போச்சுன்னா அது கிடைக்காது. இது வந்து சிலர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. சில இடங்களில் எக்ஸ்பிரியான சிமெண்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுறது மிகவும் தவறானது. அது விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும்ன்றதுனால அதை மாதிரி சிலர் பண்ணலாம். வாங்குறது கொஞ்சம் முன்னாடி வாங்கியிருப்பாங்க, 10 நாளோ 15 நாளோ ஏதோ ஒரு முன்னாடி வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சால் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து இதை நீங்கள் வந்து வீட்டு ஓனர்ஸ் வந்து பார்ப்பது நல்லது. ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது பெரும்பாலும் வந்து இந்தந்த பிராண்ட்லாம் நல்ல பிராண்டுன்னு சில அபிப்பிராயம் இருக்கும். பிராண்டு வந்து நல்ல பிராண்டு இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. அந்த நல்ல பிராண்ட் யூஸ் பண்ணால் நல்லது. இல்லாத பிராண்டும் சிலது இருக்கும், ஓகே. ஆனால் நம்ம வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, ஸ்டீலில் வந்து கிரேட் வருது. முன்னாடிலாம் FE 450ன்ற கிரேடில் வரும். இப்போ பெரும்பாலும் FE 500, FE 550ன்ற மாதிரி கிரேடில் வருது. அந்த FE 550 அல்லது FE 500ல FE 550Dன்ற மாதிரி ஒரு இதுவும் வருது, FE 500Dன்ற மாதிரியும் வருது. அந்த D என்னென்னா டக்டிலிட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். டி இல்லாத ஸ்டீலை விட டீன்னு போட்டுக்கிறதுல டக்டிலிட்டி எக்ஸ்ட்ரா இருக்கும். அது ஏன் எக்ஸ்ட்ரா தேவைன்னா, பொதுவாக வந்து ஸ்டீலில் வந்து FE 450ல இருக்கிற டக்டிலிட்டி அதிகம். FE 500 ஆகும்போது ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், ஆனால் டக்டிலிட்டி கம்மியாகிடும். FE 450 விட FE 500ல ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், டக்டிலிட்டி கம்மியாகிடும். FE 550 இருந்தால் 550 இருந்தால் ஸ்ட்ரென்த்து இன்னும் அதிகமாகும், டக்டிலிட்டி இன்னும் கம்மியாகும். FE 600 இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரென்த்து, ஆனால் டக்டிலிட்டி இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ FE 600 யூஸ் பண்ணுறத ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் உடைய சஜஷன் இல்லாமல் நம்மளாக வாங்கி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அப்படி இல்லைன்னா அந்த ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் FE 500 யூஸ் பண்ணாலும் சரி, FE 550 யூஸ் பண்ணாலும் சரி. FE 550னா FE 550D என்று அந்த கிரேடில் வர ஸ்டீல் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. FE 500 விட 550 யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து D தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றது என்னுடைய ரெக்கமெண்டேஷன். ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் வந்து டிசைன் பண்ணி பழகினது எல்லாமே FE 450ல தான். பெரும்பாலும் FE 450லேயே டிசைன் பண்ணவங்களுக்கு FE 450ல டக்டிலிட்டி அதிகமாக இருக்கும்னு நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம FE 500 யூஸ் பண்ணோம்னா டக்டிலிட்டி கம்மியாக இருக்கும், ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும். ஆனால் டக்டிலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுவும் பிரச்சனை. FE 500ல டிசைன் பண்ணிவிட்டு FE 550 யூஸ் பண்ணால் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்குது, டக்டிலிட்டி கம்மியாக இருக்குது. டக்டிலிட்டி கம்மியாக இருக்கிறதும் பிரச்சனை. இதையும் கன்சிடர் பண்ண வேண்டும். எந்த ஸ்டீல் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்டீல்லையே யூஸ் பண்ணுறது உத்தமம்.